எந்த தன்னாட்சி அமைப்புக்கு எதிராகவும் தனது போராட்டம் இல்லை எனவும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் கொடுமைகளுக்கு எதிராக மட்டுமே தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். சாரதா நிதி நிறுவன மோசடி தொடர்பாக கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமாரை விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் நேற்றிரவு கொல்கத்தா வந்தனர். ஆனால் அவர்களை மாநில போலீசார் சிறைபிடித்தனர். இதையடுத்து காவல் ஆணையர் ராஜீவ்குமாரை முதல்வர் மம்தா பானர்ஜி சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மம்தா சிபிஐ மூலம் தங்களை மிரட்ட முடியாது என தெரிவித்தார். மேலும் மத்திய அரசை கண்டிக்கும் விதமாக ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் தர்ணா போராட்டத்தை தொடங்கிய அவர் தொடர்ந்து இரண்டாவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே போராட்ட பந்தலில் பேசிய அவர் தன் உயிரை விடவும் தயார் எனவும் ஆனால் சமரசத்திற்கு இடமில்லை என தெரிவித்தார். தலைமைச் செயலகம் அருகே அமைக்கப்பட்ட தற்காலிக பந்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பினரும் மம்தாவுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க அரசின் செயல்பாடுகளை சிறப்பு விசாரணை ஆணையம் மூலம் அம்மாநில ஆளுநர் திரிபாதி விசாரணை நடத்தி மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு விரைவில் அறிக்கை அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே சிபிஐ தரப்பில் மேற்கு வங்க அரசின் தலைமை செயலாளர், டிஜிபி, கொல்கத்தா காவல் ஆணையர் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்தார். மக்களவையில் பேசிய அவர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படியே கொல்கத்தா காவல் ஆணையரிடம் விசாரணை நடத்த சிபிஐ சென்றதாக குறிப்பிட்டார். எனினும் மேற்கு வங்க பிரச்சனையை விவாதத்துக்கு ஏற்க மறுத்ததால் நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலத்தில் சிபிஐ மத்திய அரசு தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அரசுக்கு எதிரான மம்தா பானர்ஜியின் போராட்டம் தொடர்பாக தமிழக தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இனி பார்ப்போம். சிபிஐக்கு அதிகாரம் இருக்கு. யாரை வேண்டுமானாலும் ப்ரோவ் பண்ணலாம், என்கொயரி பண்ணலாம். ஒரு உண்மை நிலை நாட்டுக்கு தெரிவிக்கின்ற அடிப்படையில் அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் அதற்குரிய வழிமுறையை அவர்கள் கையாளணும். ரெண்டாவது சொல்கிறேன், அவர்கள் சிபிஐ பொறுத்தவரை அதற்குரிய வழிமுறைகள் கையாளணும். அது கையாண்டாங்களா இல்லையான்றதை கோர்ட்டில் தான் தெரியும். அதனால் என்னை பொறுத்தவரையில் அவரவருக்கு கான்ஸ்டியூஷன்லேயே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அதனால் அந்த ப்ரொவிஷன் படி, அந்த அதிகார அமைப்புப்படி, அந்த வரையறுக்கப்பட்ட அதிகாரப்படி அவரவர் நடந்தால் எந்த பிரச்சனை இல்லை. யார் வரையறை மீறினாலும் அது யார் வரையறை மீறினாலும் அது தவறு தான். எனவே இது குறித்து நீதிமன்றம் இருக்கிறதுனால வரையறை யார் மீறினார்கள், சிபிஐ மீறியதா இல்லை அந்த மாநில அரசு மீறியதா என்பது குறித்து அவ்வப்போது நீதிமன்றத்தில் அது வெளிவரும். ஒரு சிபிஐ அதிகாரி அங்கே உள்ள போலீஸ் கமிஷனரை போய் விசாரிக்க போனதற்கு அவர் இன்னும் பெரிய கலாட்டா பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர்கள் மீது விசாரிக்கத்தான் போகிறார்கள், விசாரணைக்குத்தான். எந்த தவறும் இல்லைன்னா விசாரணைக்கு உட்பட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடலாம். ஆக இது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு. சாரதா சீட் ஃபண்டை பத்தி மத்திய அரசு தானா எடுத்த முடிவு இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் வந்த ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு சிபிஐ அதிகாரிகள், அதுவும் தங்களிடம் அதிக ஆதாரங்கள் இருக்கிறது என்றதன் அடிப்படையில் போனா அங்க மிக மோசமான ஒரு சூழ்நிலையை மம்தா பானர்ஜி ஏற்படுத்துகிறார். அதை இங்கே உள்ள சில பேர் ஆதரிக்கிறார்கள். இதுதான் வேடிக்கை. காங்கிரஸ் முதலமைச்சர் இன்றைக்கு சிபிஐ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் வச்சு எதிர்ப்பவர்களை எல்லாம் பொய் வழக்கு போடுறது அல்லது மிரட்டுறது என்று அச்சுறுத்துகிற ஒரு பாசிச நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் துணிச்சலாக இம்மாதிரி வேண்டுமென்றே அபாண்டமாக பழி சுமத்தி பொய் வழக்கு போட்டு மிரட்டுகிற வேலையில் ஈடுபட்ட மத்திய அரசினுடைய சிபிஐ நடவடிக்கையை தடுப்பதற்கு மம்தா பானர்ஜி துணிச்சலாக எடுத்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். மம்தா பானர்ஜி அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் மாநிலத்திற்கேற்ப சட்ட திருத்தம் செய்திருக்கின்றார்கள். மத்திய மாநில அரசினுடைய உறவு நன்றாக இருக்க வேண்டும். சுமூகமாக இருந்தால்தான் மாநிலங்கள் முன்னேற்றம் அடைய முடியும். அதே நேரத்தில் சிபிஐ வைத்தோ அல்லது வேறு அமைப்புகளை வைத்தோ
நியாயமான முறையிலே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். சட்டத்திற்கு உள்ளடங்கிய செயல்களில் ஈடுபட வேண்டும். மம்தா தலைமையிலான திரிணாமுல் கட்சி காங்கிரஸ் தோற்கடிப்போம், மேற்கு வங்கத்தை பாதுகாப்போம் என்பதுதான் எங்களுடைய முழக்கம். குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டு சாரதா சிட் ஃபண்டில் ஊழலில் சிக்கியிருக்கிறாங்க. நாரதா சிட் ஊழலில் சிக்கியிருக்கிறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் குறிப்பாக நேற்று மேற்கு வங்கத்தில் இடதுசாரி கட்சிகள் சார்பாக மகத்தான ஒரு பேரணி பிரிகேட் நடந்திருக்கு. அதை திசை திருப்ப நோக்கத்தோடு தான் அவங்க ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்கிறாங்க. மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்போதும் முன்னணியில் இருக்கும். மேற்கு வங்கத்தை ஊழலிலிருந்து அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களை பாதுகாப்பதற்காக மம்தா பானர்ஜி செய்யக்கூடிய ஸ்டண்ட் நாடகம் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் விருப்ப மனு பெற்றுள்ளார். அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கியது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சியை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். வரும் 10ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை விருப்ப மனு பெறப்படுகிறது. விண்ணப்ப கட்டணமாக 25,000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மகன் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத்தும் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெற்றுள்ளார். இதேபோன்று முன்னாள் அமைச்சர்கள் முக்கூர் சுப்பிரமணியன், கோகுல இந்திரா, மாதவரம் மூர்த்தி உள்ளிட்டோர் விருப்ப மனு விண்ணப்பங்களை பெற்றுச் சென்றனர். பட்ஜெட் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி காமெடி செய்வதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த தனக்கன்குளம் ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் வெறும் ட்ரெய்லர் தான் என மோடி கூறியதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், ட்ரெய்லர் தயாரிக்கவே 5 ஆண்டுகள் ஆனால் திட்டங்கள் எப்போது செயல்படுத்தப்படும் என கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சி தமிழகத்துக்கு வந்த பிறகு மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என அவர் கூறினார். அதிமுக அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத காரணத்தால் உள்ளாட்சி அமைப்புகள் உருக்குலைந்து கிடப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் இப்ப மீண்டும் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுட்டு மீண்டும் ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாரு. என்ன பொய்ன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு உயர்த்த போறேன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு கதை விட்டுருக்கிறாரு. ஒரு பெரிய பொய்ய மறுபடியும் சொல்லியிருக்கிறார். விவசாயிகள் கோவணத்தை அவுத்து விட்டுட்டு டெல்லியில ஓட விட்டவங்க மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி உங்களுக்கு தெரியும். ரஜினியை சந்தித்தால் பதவி பறிக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஜினி தம்முடைய நண்பர் என்றும் அவரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். தம்மை பதவியிலிருந்து நீக்க ப. சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி தலைவர் அல்ல என குறிப்பிட்ட திருநாவுக்கரசர், தமிழகத்தில் அமமுகவுடன் கூட்டணியா என கேட்பது முட்டாள்தனமான கேள்வி என்றும் குறிப்பிட்டார். சார், ரஜினிகாந்த் என்னுடைய நண்பர், 40 வருஷமா நண்பர். ரஜினிகாந்தை பார்க்கறதுக்கு அமெரிக்கா போய் தான் பார்க்கணுன்னு வேண்டியதில்லை, அவர் இருக்கிற இடத்துல பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அவர் ஒன்றும் அரசியல் கட்சியும் தொடங்கலை. இதெல்லாம் தவறான செய்திகள், வதந்திகள். அமெரிக்காவில் நான் போயிருந்தேன். திரு ரஜினிகாந்த் அவர்களை அமெரிக்காவில் போய் பார்க்கறதுக்காக நான் போகலை. அங்கே அவர் இருந்திருக்கலாம், ஆனால் நான் சந்திக்கவும் இல்லை. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை அந்த கட்சியின் தமிழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள KS அழகிரி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செயல் தலைவராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள வசந்தகுமார், ஜெயக்குமார், மயூரா ஜெயக்குமார், விஷ்ணு பிரசாத் ஆகியோரும் ராகுல் காந்தியை சந்தித்தனர். இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KS அழகிரி, தமிழகத்தில் காங்கிரஸை வலுப்படுத்துவது குறித்து ராகுல் காந்தியுடன் கலந்து ஆலோசித்ததாக தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டம் குறித்து ராகுல் காந்தி கேட்டறிந்ததாகவும், போராட்டம் நடத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவர் தமது ஆதரவை தெரிவித்ததாகவும் KS அழகிரி கூறினார். தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை பேசியிருக்கிறோம். தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்பதை பற்றிய விவாதங்கள் அங்கே நடைபெற்றது. கட்சி அமைப்பை பலப்படுத்துவது எப்படி என்பதை பற்றிய விவாதங்கள் நடைபெற்றது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் காட்டுமிராண்டித்தனமாக நசுக்கியிருப்பதை பற்றி நாங்கள் அவரிடம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். சென்னை அம்பத்தூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
அம்பத்தூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் ரவிச்சந்திரன். இவர் ஸ்வைப்பிங் இயந்திரத்தை வைத்திருப்பதுடன் வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆழ்வார்பேட்டையில் காவலர் தருமனை தள்ளிவிட்ட சம்பவத்தில் போக்குவரத்து காவலர் ரவிச்சந்திரன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்புவனம் அருகே சாலையை கடக்க முயன்ற சிறுமி கார் மோதி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் அரசனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. பஞ்சவர்ணம் தம்பதியின் 3வது மகள் முத்துப்பிரியா. இந்த நிலையில் திருமாஞ்சோலையில் பெற்றோருடன் முத்துப்பிரியா நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்க பேருந்தில் ஏறச் சென்றனர். அப்போது சாலையை கடக்க முயன்றபோது மதுரையை நோக்கி வேகமாக சென்ற கார் சிறுமி மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் மோதி தூக்கி வீசப்பட்டார். இந்த விபத்தின் போது அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான பதைபதைக்கும் காட்சிகளை போலீசார் வெளியிட்டனர். படுகாயமடைந்த அவர் மதுரையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிறுமி முத்துப்பிரியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குழந்தை ரோட்டை கடந்து வரும்போது ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. என் பிள்ளை வேற பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. அதில் வேகத்தடை போடணும். அதில் திரும்ப சொல்லணும் பள்ளிக்கூடத்துக்கு வேகத்தடை போடணும். பேருந்து மீது கல்வீசிய வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி சரணடைவதிலிருந்து விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1998ஆம் ஆண்டில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அரசு பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக பாலகிருஷ்ண ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் MP மற்றும் MLAக்களின் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் கடந்த மாதம் தீர்ப்பு வழங்கியது. இதில் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் இம்மாதம் 7ஆம் தேதிக்குள் அவர் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த பாலகிருஷ்ண ரெட்டியின் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அதில் பாலகிருஷ்ண ரெட்டி சரணடைய வேண்டும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிலிருந்து விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை தண்டையார்பேட்டையில் பிரியாணி கடை வியாபாரியை கொலை செய்துவிட்டு கொலையாளிகள் தப்பி செல்லும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தண்டையார்பேட்டை அருகே பிரியாணி கடை நடத்தி வந்த ரவி சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது 3 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது. ரவுடி ரேடியோ விஜய் என்பவர் ரவியின் கடையில் பிரியாணி சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் தகராறில் ஈடுபட்டதாகவும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரேடியோ விஜயை சிறையில் அடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பழி வாங்கவே இந்த கொலை நடந்ததாக தெரிய வந்தது. இது தொடர்பாக CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது ரவியை கொலை செய்த 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடிய காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதைத் தொடர்ந்து ரேடியோ விஜய், ராம்குமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தப்பியோடிய அப்பு என்பவரை தேடி வருகின்றனர். கும்பகோணம் வீரசைவ மடத்துக்கு ஓரிரு நாட்களில் புதிய நிர்வாகக் குழு அமைக்கப்படும் என மடாதிபதி நீலகண்ட சாரங்க தேசிக சுவாமிகள் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் வீரசைவ மடத்தில் மடாதிபதியை நியமிப்பது தொடர்பாக சமீபத்தில் இருதரப்பினர் இடையே மோதல் வெடித்தது. புதிய மடாதிபதியாக பசவ முருக தேசிக சுவாமிகள் நியமிக்கப்பட்ட நிலையில் அவரை மடாதிபதி நீலகண்ட சாரங்கரின் ஆதரவாளர்கள் தாக்கியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கோட்டாட்சியர் முன்னிலையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் தற்போதைய நிலையை தொடர முடிவெடுக்கப்பட்டது. விரைவில் இளைய மடாதிபதியை நியமனம் செய்ய உள்ளதாக மடாதிபதி நீலகண்ட சாரங்க தேசிக சுவாமிகள் தெரிவித்துள்ளனர். மறுபடி புதுசாக நான் போட்டியில் 11 பேர் ஏகாதச ருத்ரர். அந்த 11 பேர் எதுக்கு நீ கேட்கணும்? 11 பேர் ஏகாதச ருத்ரர். அந்த ஏகாதச சேவா சமிதி, ஏகாதச ருத்ர பேர் சேவா சமிதி. அந்த சேவா சமிதி சொல்கிறது ட்ரஸ்ட் எல்லாம், இந்த கமிட்டி எல்லாம் எதுவும் இல்லை, சேவாத்துக்கு செய்யணும்.